அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹுடைய இரண்டு பண்புகளை பற்றி, ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பண்புகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் எப்படியெல்லாம் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற சட்டதிட்டங்கள், கொள்கைகளிலிருந்து நம்ம தெளிவாக விளங்கி கொண்டே வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்ற வாரத்தில் நோன்பு சம்பந்தமாக பிரயாணத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டியது இல்லை என்று அல்லாஹ் சலுகை வழங்கியது அந்த அளவற்ற அருளினுடைய ஒரு வெளிப்பாடு தான். நோன்பு காலத்திலையும் நீங்கள் நோன்பு வைக்க, பிரயாணத்திலையும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தால் அதை நம்ம செய்தான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ் நம் மீது அளப்பரிய கருணை கொண்டு பிரயாண காலத்தில் நீங்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, விரும்பினால் வைக்கலாம், விரும்பாவிட்டால் விட்டு விடலாம் என்கிற செய்தியை சென்ற வாரம் பார்த்தோம். அந்த விரும்பினால் வைக்கலாம் என்பதில் கூட இந்த மார்க்கை எப்படியெல்லாம் கவனிக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தருக்கு மேலே நல்ல நிழல் போடப்பட்டு அவர் வெயில் படாமல் அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சாரார் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் இவருக்கே அந்த மாதிரி கூடாரம் போடுறீங்க? எல்லோரும் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், இவருக்கு மாத்திரம் ஏன் கூடாரம் போடப்படுது, நிழல் போடப்படுகிறது, நிழல் பந்தல் போடுறாங்க ஒரு நபருக்காக வேண்டி. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, மற்றவங்கள்லாம் அந்த வெயிலை தாங்கி கொள்ள முடிகிறது, நோன்பு வைத்திருக்கிற இவருக்கு அந்த வெயில் தாங்க முடியாமல் படபடப்போ மயக்கமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு அவருக்கு பந்தல் போடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபரி, பயணத்தில் நோன்பு வைப்பது நல்ல காரியம் இல்லை. முதல்ல அனுமதியும் கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்தது யாருக்கு என்று கேட்டால், பிரயாணம் செய்தாலும் நோன்பு வைப்பதற்கு யார் சிரமப்பட மாட்டாரோ, கஷ்டமில்லாமல் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடல்நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அனுமதி. அதே நேரத்தில் நீங்கள் நோன்பு வைத்து விட்டு படபடப்பு வருகிறது, சிரமம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, வெயில் கூட தாங்க முடியலை என்ற நிலைமைக்கு நீங்கள் வருவீர்களே, ஆனால் அப்படியானவர்கள் நோன்பு வைப்பது நல்லது இல்லை. பிரயாணத்தில் போகும்போது நோன்பு வைத்து கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கு சிரமக்கு உடல் காட்டுகிறது, உங்களுக்கு நோன்பு வைக்க முடியவில்லை என்பதை உங்களுடைய உடம்பே உங்களுக்கு காட்டும் பொழுது நீங்கள் நோன்பு வைத்தால் அது நல்லது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இதுக்கு என்ன அர்த்தம், எதற்காக இதை சொல்கிறாங்க என்று கேட்டால், அந்த அடியானுடைய ஒவ்வொரு நிலைமையும் அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் பார்த்து அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் உதிக்க செய்து அந்த சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ அந்த மனிதர் வெயிலில் சிரமப்படுவதை பார்த்து, வெயில் நோன்பு எதுக்கு சிரமப்படுறாரு, தண்ணி குடிக்க முடியல, அந்த நீர் தாகம் ஏற்பட்டு தான் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த நோன்பு காரணமாக இருக்குமானால் அது நல்லது இல்லை என்று இப்படி மனிதனுடைய ஒவ்வொரு பலவீனத்தையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுகிறது. இதே நோன்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் நோன்பு வைத்துக்கிட்டே இருக்கிறார், தொடர்ச்சியாக டெய்லி நோன்பு வைப்பார், அல்லது மார்க் அனுமதிச்சவர் டெய்லி வைக்கவும் கூடாது, ஒன்று விட்டு ஒரு நாள் வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. குறிப்பிட்ட நாட்களில் 13, 14, 15 வைப்பது மார்க்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி வியாழன், திங்கள் நோன்பு வைப்பது மார்க்கத்தில் இருக்கிறது. அதுபோக குறிப்பிட்ட நாட்களில் முஹர்ரம், ஆஷூரா இந்த மாதிரியான நாட்களில் நோன்பு இருக்கிறோம், வழங்கி வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி நோன்புகளை அதிகமாக வைக்கிற ஒருத்தர் பிரயாணத்தில் போகிறான்னு வைங்க, அவருக்கு அல்லாஹ் என்ன மாதிரி கருணை காட்டுறான்னு சொன்னால், இந்த பிரயாணத்தில் போனதுனால் நோன்பு வைக்கல. அவர் ஊரில் இருக்கும்போது டெய்லி வைப்பார், என்னென்ன நோன்புலாம் வைக்க வேண்டுமோ ஒன்று விட்டு ஒரு நோன்பு வைக்கிறார்.
ஒரு 10 நாள் பிரயாணத்தில் போகிறார். அந்த 10 நாள் அவர் நோன்பு வைக்கவில்லை. இப்போ அல்லாஹ் என்ன மாதிரி கருணை செய்கிறான் என்று சொன்னால், ஊரில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு அமலை பயணத்தில் இருக்கிற காரணத்தினால் ஒரு செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவர் பயணத்திலே நோன்பு நோற்றார் என்று அல்லாஹ் கணக்கு எழுதி விடுகிறான். இவர் நோன்பு வைக்கல, அந்த இபாதத்தை செய்யாமல் இருந்து கூட அந்த கணக்கு எழுதி விடுகிறான். இதற்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால், அப்போ ரசூல் யசீத் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் பிரயாணத்தில் நோன்பு வைத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அபு புர்தாங்கிற ஒரு சஹாபி அவர்கிட்ட சொல்கிறாங்க, சமீத் அபா மூசா, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மிராரன் பல தடவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரிலல் அபுது, ஒரு அடியானுக்கு நோய் ஏற்பட்டு விட்டதென்றால், அவு சாஃபர, அல்லது பிரயாணத்திலே போய்விட்டான் என்று சொன்னால், குத்திபலகு முஸ்லிமாக்கான யாமலு முக்ரீமன் சஹீகன், ஆரோக்கியமாகவும் உள்ளூரிலும் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் செய்வானோ அந்த கூலி அவனுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது. அப்போ தொடர்ச்சியாக ஒருத்தர் வியாழக்கிழமை நோன்பு வைப்பார், வச்சுக்கிடுவோம். ஒரு வியாழக்கிழமை நோயின் காரணமாக வைக்கல, அவர் அன்னைக்கு நோன்பு வச்சார் அல்லாஹ்வுடைய கணக்கில். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் குறிப்பிட்ட நாளில் அந்த நஃபிலான நோன்பு வைக்க முடியலை, சுன்னத்தான நோன்பு வைக்க முடியலை என்று சொன்னால், அதனால் உனக்கு கணக்கு இல்லை, தண்டனையும் இல்லை, கூலியும் இல்லை, நல்லா சொல்லிடலாம். அப்படி சொல்லாமல், நீ வழக்கமாக வைக்கிற ஆள் தானே, உனக்கு நோய் வந்ததுனால தானே வைக்க முடியலை என்ற காரணத்தினால் நோயின் காரணமாக விட்டால் அன்னைக்கும் கூலி இருக்குது. அதே மாதிரி பிரயாணத்தில் போகிற காரணத்தினால் ஒரு திங்கட்கிழமை நோன்பு வைத்தவர் வழக்கமாக வைப்பார். ஆனால் பிரயாணத்தில் போன காரணத்தினால் திங்கட்கிழமை நோன்பு அவர் வைக்கலை, அவர் அந்த வாரம் வைத்தார். அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த வாரமும் நோன்பு வைத்திருக்கிறார் என்று கணக்கிடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் புகாரியில் 2996வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை நம்ம இதிலிருந்து வழங்கிக் கொள்வதற்கு தான். அல்லாஹ் அமல் செய்யாமல் கூலி தர்றான். எதனால் அந்த கூலியை தர்றான்? நம்முடைய நோயை அவன் கவனிக்கிறான், நம்முடைய பிரயாணத்தில் நம்ம படுகிற கஷ்டத்தை அவன் கவனிக்கிறான். இந்த கஷ்டத்தின் காரணமாக தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு அமலை என்னுடைய அடியானுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவன் செய்ததாக நான் கணக்கிட்டுக் கொள்வேன், அந்த அடிப்படையில் அவனுக்கு கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் எது விளங்கியிருக்கு? ஒவ்வொரு சட்டத்துக்குள்ளேயும் அவனுடைய கருணை ஒளிந்து கொண்டே இருக்கிறது. எந்த சட்டத்தை எடுத்தாலும் சரி, அல்லாஹ் நான் ஒரு ரஹ்மான்கிற ஒரு முத்திரை வைத்துக்கொண்டே இருக்கிறான். அதற்குள்ளே என்ன இருக்குது? சீல் வைக்கிறது ரஹ்மான். நான் ஒரு ரஹ்மான், ரஹ்மானாக இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். அளவற்ற அருள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் கணக்கு தான் பார்க்க முடியும். நீ செஞ்சது கூலி வாங்கிட்டு போ, செய்யாட்டி கூலி இல்லை. இதுதான் சாதாரணமாக உள்ள நிலவில் உணவு செய்வான். அளவற்ற அருள் இருந்தால் நீ வேலைக்கு வராட்டாலும் சம்பளம் வாங்கிக்கன்னு சொன்னார்னு அவர் இறக்கமுள்ள முதலாளி தானே. ஒரு முதலாளி இருக்கிறாரு, வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிறார். 10 நாளைக்கு வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் லீவு கொடுப்பாரு, சம்பளம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நாள் அரை நாள் லீவ் எடுத்தால் விட்டுருவார். 10 நாள் உடம்பு சரியில்லைன்னு போனான்னு சொன்னால் 10 நாள் சம்பளம் பிடிக்கப்பட்டுரும். அப்போ அதை கவனிக்கிற மனிதன் கூட கவனிக்க மாட்டேங்கிறான். தனக்கு விசுவாசமாக உழைக்கிற ஒரு ஊழியராக இருந்தால் கூட அவனுடைய பலவீனத்தை பார்க்காமல், எனக்கு வேலை செஞ்சதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் தருவேன், இப்படி தான் நம்ம எல்லாம் பார்க்கணும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நம்ம இன்னும் உழைச்செல்லாம் கொடுக்கல. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று கேட்டால், நம்முடைய பலவீனத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சட்டங்களையாக நமக்கு தளர்வுபடுத்துகிறான், நமக்கு எளிமைப்படுத்துகிறான், நமக்கு சலுகை தருகிறான் என்பதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் புதைந்து கிடக்கிறது. அதே மாதிரி நம்ம நோன்பு வைக்கிறோம், அவருடைய அருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நோன்புலே எவ்வளோ அருள்னு பாருங்கள். நோன்பு வைப்பதற்குரிய நேரத்தை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். எப்போ நோன்பு வைக்கணும்? சூரியன் கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும், அது சுபுஹ் ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் தான் நோன்புடைய நேரம். இந்த நோன்புடைய நேரத்தில் நம்ம சுபுஹ்ல நோன்பு ஆரம்பிச்சிட்டோம், சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே நோன்பு திறக்கணும்ல, திறக்காமல் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பேணுதல் என்று இன்னும் 5 நிமிஷம் ஆகட்டும், இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும் என்று சொல்லி தாமதப்படுத்தி நோன்பு திறக்கிறார்கள். அப்படி தான் நோன்பு அட்டவணையும் போடுகிறார்கள். நோன்பு அட்டவணையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு சூரியன் மறைந்து விடும் உங்கள் அந்த ஒரு தேதியில், ஒரு குறிப்பிட்ட தேதியில். இவங்க நோன்பு திறக்கும் நேரம் 6:38ன்னு போடுவார்கள். 6:30க்கு மறைந்து விட்டது என்று தெள்ள தெளிவாக விஞ்ஞான கணிப்பிலேயே தெரிகிறது.
அன்றாட பேப்பர் எடுத்து பார்த்தா கூட என்ன செய்யும், சூரிய உதயம் சூரிய மறைவுன்னு போட்டிருப்பான். தினசரி பேப்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், சென்னை பதிப்பை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சென்னையில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் அஸ்தம் என்று சொல்லி போட்டிருப்பான். அந்த நேரத்தில் நோன்பு திறந்துடணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, அதிகமான 90% பள்ளிவாசல்களில் அந்த நோன்பு திறக்கிறத பேண மறைஞ்சிருச்சு தான், இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறோமே அப்படி நினைத்து கொண்டு ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதமாக நோன்பு திறக்கிற ஒரு அட்டவணையை போட்டு அதன்படி திறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதையும் இஸ்லாம் கவனிக்கிறது. எப்படி கவனிக்கிறது, நோன்புங்கிற பேரில் பட்னியாக இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லது தானே, இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கூடுதலாக இருந்தால் நமக்கு சிறப்பு தானே என்று நினைத்து கொண்டு மக்கள் போகும் பொழுது அதை பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, லா யஸாலுன நாஸ பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறக்கிறத அவசரமாக செய்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லது செய்தவர்கள் ஆவீர்கள். நோன்பு திறக்கிறத லேட் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டால், எனக்காக நான் உத்தரவிட்டதற்காக என்னோட அடியான் பசியாக இருக்கிறான், என்னுடைய கட்டளைக்காக வேண்டியது அந்த நோன்பை வைக்கிறான். அவனுக்கு உணவில் தேவை இருக்கிறது, உணவில் நாட்டம் இருக்கிறது, அவனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனாலும் படைத்த இறைவன் சொன்னான் என்பதற்கு நீ கட்டுப்பட்டீல, அந்த நிமிஷத்தை தாண்டி ஒரு நிமிஷம் நீ பட்டியே இருக்கக்கூடாது, ஒரு செகண்ட் கூட்டக்கூடாது, ஒரு நிமிஷத்தை அதிகரிக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் நீ நல்லது செய்யலை. அதான் நம்ம மேலே ஒரு சின்ன சிரமம், இது பெரிய சிரமமா? 12 மணி நேரம் நோன்பு வைத்தவனுக்கு 12 மணி நேரம் ஒரு 8 நிமிஷம் வைக்கிறது பெரிய விஷயமாண்டா. 11 மணி நேரம் நோன்பு வைத்தவனுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் கூடுதலாக வைத்தால் பெரிய கஷ்டமா? அது கஷ்டமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு அது கஷ்டமாக தெரியுது. ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு மேலே எதற்காக நீங்கள் பட்டினி கிடக்கணும், எதற்காக தாகமாக இருக்கணும் என்று சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. லா யஸாலுன் நாஸு பி கைரின், மக்கள் எப்போது நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறக்கிற அவசரப்படுத்தணும். அதுக்காக 4 மணிக்கு திறந்துடக்கூடாது. சூரியன் மறைஞ்சவனு தான், மறைஞ்சதுக்கு பிறகு லேட் பண்ணிடக்கூடாது. சூரியன் மறைந்த பிறகு அதுக்கு மேலேயும் தாமதப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ்வே என்ன செய்கிறான்னா, சும்மா அத்திமுஸ்யாம இலல் லைல், லைல் வரைக்கும் இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கிறான். இரவு என்பது சூரியன் மறைஞ்சா இரவு. இஸ்லாமிய பார்வையில் சூரியன் இரவுண்டு இருட்டு அடித்தா தான் இரவுண்டு கிடையாது. சூரியன் மறைந்து விட்டால் இரவு, அவ்வளவுதான். அப்போ சூரியன் மறைகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி இருக்கும் பொழுது இன்னும் சில நிமிடங்கள் கூடுதலாக நீங்கள் வைப்பீர்களே ஆனால் அது நன்மை கிடையாது. நன்மைக்கு தான் அந்த நோன்பு வைக்கிறோம், அது நன்மை கிடையாது. இதில் என்ன அல்லாஹ்வுக்கு லாபம்? இதில் அல்லாஹ்வுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிரமப்படுவதை கவனிப்பதை தவிர வேறு என்ன இதில் இருக்கிறது? நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் சிரமப்படக்கூடாது, ஒரு நேரம் இருக்கும், இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு போ என்பதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால், இந்த அடியார்கள் நம்ம சொன்ன அளவுக்கு இருந்தால் போதும், அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்க வேணான்ட்டு இல்லை, இருந்தால் நல்லது இல்லை. இருக்க வேணான்னு சொன்னால் கூட அப்படின்னு செய்யலாம் போல இருக்குன்னு விளங்கிடுவான். இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போடுறாங்க. இது புகாரியில் 1957வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க, நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவங்க சில நாள் நோன்பு வைப்பார்கள். பிரயாணத்தில் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அப்போ கூட போன ஒரு ஆளை கூப்பிட்டு, வாகனத்தை விட்டு இறங்கு, நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடை செய் அப்படிங்கிறாங்க. அந்த இதை கரைச்சி கொண்டு வான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நல்லா வெளிச்சமாக இருக்குங்கிறாரு. சொன்னதை செய்ய கரைச்சிட்டு வாங்குறாரு. அப்போ வெளிச்சம் இருக்குது, சூரியன் மறைஞ்சிருச்சு. ஆனால் என்னவா இருக்குது, கொஞ்சம் சூரியன் மறைஞ்சாலும் ஒரு வெளிச்சமாக இருக்கும்ல, ஒரு பிரைட்டாக இருக்கும்ல. மொத்தமாக தூரத்துக்கு போன பிறகு தான் இருட்டு வரும். அவர் என்ன செய்கிறாரு, அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ 3 தடவை சொன்ன பிறகு பேசாமல் சொன்னதை செய் என்று நபிகள் அதாவது சூரியன் மறையலேன்னு நினைத்து கொண்டு இந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டு சூரியன் மறையலேன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் சூரியன் கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அதனுடைய மஞ்சள் நிறம் நிலத்தில் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா, சூரியன் இருக்குதை எப்படி நான் திறக்கிறேங்கிறார். நீ சொன்னதை செய்யின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை, அவருக்கு அவசரமாக தெரியுது, சீக்கிரம் திறக்கிற மாதிரி தெரிகிறது. இந்த பேணுதல் மாதிரி அவர் நினைக்கிறாரு, 8 நிமிஷம் பேணுதல் கழிச்சிருக்காங்கல்ல இவங்க மாதிரி அவர் நினைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் போகட்டும், நல்லா இருட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டயத்தை பார்க்காம தான் சொல்கிறாங்கன்னு அவர் நினச்சிட்டு பேசுகிறாரு. கட்டளை மீறுவதற்கு சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையாமல் இருக்கும்போது மறையுது நினைக்கிறாங்க போல இருக்கு, இப்படி நினைத்து கொண்டு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ 3 தடவை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா ரஅய்துமுல் லைல அக்பல மின் ஹாஹுனா,
அதாவது இரவு இந்த பகுதியிலிருந்து உங்களை நோக்கி முன்னோக்கி ஆரம்பித்து விட்டாலே பக்கத்து அப்தர சாயமும் நோம்பாளி நோன்பு திறந்துருன்னு. இரவு முன்னோக்கி விட்டால் திறந்துரு, வெளிச்சம் இருக்குதா பிரைட்டு அது உனக்கு தேவையே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த சட்டத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். இது புகாரில் 1941 ஹதீஸில் இருக்கிறது. இது ஒரு சட்டமாக இருந்தால் சட்டத்தையும் தெரிஞ்சுட்டு வர்றோம். இந்த அளவற்ற அருளாளன் என்பதில் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் வழங்கி கொண்டு வருகிறோம். சில ஹதீஸ்கள் மூலமாக சட்டத்தை வழங்குவதோட இந்த சட்டங்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய கருணை இருக்குதா இல்லையா? அளவற்ற அருளாளனாக இருக்க போய் தானே இதையெல்லாம் நம்ம கவனித்து சீக்கிரம் திறந்துடுறாங்க. நான் சீக்கிரம் திறக்க சொல்லி அவனுக்கு என்ன இருக்குது, கடந்துட்டு போகிறாங்க. நம்ம டயத்துக்கு நோம்பு விட்டு முடிச்சுட்டாங்க, அப்புறம் இன்னொரு நாளைக்கு தான் நமக்கு என்ன என்று இருக்கலாம்ல, இன்னொரு 8 மணி நேரம் கூட இருந்துட்டு போங்க. அப்படி அல்லாஹ் நினைக்காம செய்யக்கூடாது என்று தடை செய்கிறான் என்று சொன்னால் நம்ம அறியாமை கூட ஒரு அதிகபட்சமான ஆர்வத்தினால கூட நம்ம மேலே ஒரு சிரமத்தை சுமத்தி கொள்ளக்கூடாது, என் அடியார்கள் கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இருந்தால்தான் இப்படி நமக்கு சட்டம் போட முடியும். இப்படியான ஒரு கருணை அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொன்னால் கண்டுக்கிற மாட்டான். ஏன் டைம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நம்ம செஞ்சுருப்போம், இன்னும் 10 மணி நேரம் பண்ணையா கடன் சும்மா விட்டுட்டு போயிருப்பான். விட மாட்டேங்கிறான், ஒரு நிமிஷம் விட மாட்டேன், 2 நிமிஷம் விட மாட்டேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ நோன்பு திறன்னு சொல்லி அதை சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனால் இந்த நோன்பு திறக்கிற விஷயத்தில் அதில் இன்னொரு தத்துவம் இருக்கிறது. நம்ம லேட் ஆக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு ஆணவம் அடங்கியிருக்கிறது. என்ன ஆணவம்? இப்போ 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு, இந்த பெரிய 6 மணி இன்னும் 10 நிமிஷம் நான் இருப்பேனே அப்படின்னா அந்த நோன்பு என்பது நம்ம எப்படி இருக்கணும், யாரெல்லாம் எனக்கு இயலாது, நான் ஒரு பலவீனமான ஒரு அடியான், சாப்பிடாமல் எனக்கு இருக்க இயலாது, நீ சொன்னதுக்காக முட்டேரம் சாப்பிடாம இருந்தேன், அந்த டைம் முடிஞ்சிருச்சா எப்போ கிடைக்கும் நான் பதறத்தான் செய்வேன், இதுதான் நான் என்னுடைய இயல்பு என்று காட்டும் பொழுது அதில் தான் அடிமைத்தனம் இருக்கிறது, அதில் தான் அல்லாஹ் கட்டுப்படுதல் இருக்கிறது. நம்ம பலவீனத்தை நம்ம எதுக்காக சாப்பிடாம இருந்தோம், தேவையில்லைண்டா சாப்பிடாம இருந்தோம், பசிக்கவே இல்லையா நமக்கு, மத்தியானம் பசிக்க ஆரம்பிச்சிருது, பகல்லையே பசிக்க ஆரம்பித்தா கூட நம்ம எதனால் சாப்பிடாம இருந்தோம், என் இறைவன் சொன்னான் என்பதற்கு தான் சாப்பிடாம இருந்தோமே தவிர அதெல்லாம் ஏனும் சாதாரண விஷயம் என்பதற்காக நம்ம சாப்பிடாம இருக்கல. அப்போ சாதாரண விஷயமா இல்லாட்டால் நம்ம என்ன செய்யறோம், இப்போ நோன்பு அவசரமாக திறக்கலைன்னு சொன்னால் என்னங்க 6 மணி இன்னும் 7 மணி நேரம் நான் இருப்பேன் அப்படின்னா நம்ம என்ன அல்லாவுக்கா சிலட்டாயிடுது. அல்லாஹ் சொன்னதுக்காக செய்யாமல் 6 மணிக்கு சூரியன் மறைஞ்ச பிறகு நான் 6:30 மணிக்கு தான் நோன்பு திறப்பேன்டிங்கன்னா இதெல்லாம் பெரிய சாதாரணம். அப்போ உங்களுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு இறைவனுக்காகத்தான் செய்தீர்கள் என்பது எப்போ வரும், பதறணும், முடியும் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பேணுதலுக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு சிந்திக்கிறாங்க. நம்ம மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு அப்படி பதறத்தான் செய்வோம். ஒரு அடியாண்டைய பலவீனம் இப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு மனிதன் சாப்பிட நேரம் வந்தால் சாப்பிடத்தான் செய்வான். அதுவும் இருக்கும் பொழுது சாப்பாட்டை நாட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதையெல்லாம் ஒரு பலவீனமாக நினைக்காம அது சிறந்த காரியம், அது நல்ல ஒரு காரியம் என்று பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மகரிப் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு விஷயத்தில் பெரிய அநியாயம் நடக்கும். என்ன நடக்கும், நோன்பு திறந்தவொன்னே தண்ணியை மட்டும் குடித்து தொழுகைக்கு விடுறது, அங்கே போய் நின்று என்ன செய்வான், தொழுகையில் அவன் நிற்பான், மனசு பூரா இங்கே தான் நிற்கும், மனசு பூரா இங்கே இருக்கேன், சாப்பாட்டில் தான் இருக்கும், அந்த கஞ்சில் தான் இருக்கும். அப்போ நோன்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் உணவு முன்னால் வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் முதலில் சாப்பிடுங்கள், அப்புறமேல் நீங்கள் உணவை தொழுகைக்கு போங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நாள்லையுமே இரவில் சாப்பாடு வச்சுட்டாங்க, பாங்கு சத்தம் கேட்குது, பாங்கா சாப்பாடானா சாப்பாடு தான். ஏன்னா அங்கே போய் பேருக்கு நிற்கிறதா, பள்ளியாசலில் போய் ஃபார்மாலிட்டிக்கு உடம்பு மட்டும் நிப்பாட்டிக்கிட்டு மனசை பூரா இங்கே சாப்பாட்டில் வைக்கிறதா? அப்போ சாப்பாட்டில் தொழுகையிலே நம்ம மனசை வைக்கிறதா இருந்தால் அந்த வயிற்று பசியை அடக்கி கொண்டு போக வேண்டும். அப்போ ரமலானில் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு சூரியன் மறைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கழித்து தொழுகிறது தப்பு கிடையாது. மகரிபுடைய நேரத்தை கொஞ்சம் தள்ளி வைத்தாலும் 80 நிமிஷம் இருக்குது மகரிப் வக்து. மகரிபுடைய வக்து சூரியன் மறைஞ்சதில் இருந்து 1 மணி நேரமும் 20 நிமிஷம் வரைக்கும் அதனுடைய நேரம் இருக்கிறது. அதுதான் அது. மற்ற நாட்களுக்கு சரி அவ்வளவு வக்தில் தொழணும் என்பதற்காக நோன்பு நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நோன்பு திறந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரம் திறக்க சொல்கிறாங்க. சீக்கிரம் திறக்கிறது எதுக்கு, அந்த பசி ஆத்துறதுக்கு தான். சும்மா ஒரே ஒரு முறை தண்ணியை குடித்தா அது நோன்பு திறந்தது ஆகுமா? அதுக்கு பிறகு அவனுடைய பசி தொடர்ச்சியாக தான் இருக்கும். அப்போ நோன்பு திறந்தோன்னு பாங்கு சொன்ன பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து ரமலான் நோன்பு நேரங்களில் அந்த தொழுகையை வைத்தால் எல்லாம் மனசார நோன்பு திறந்து விட்டு இந்த ஒரு சுண்ணத்தையும் பேணி விட்டு அவங்க தொழுகையில் ஈடுபாடாக கலந்து கொள்வாங்க.
இல்லைன்னு சொன்னால் பேரு கலந்து கொள்வார்கள், மனசெல்லாம் உணவுல இருக்கும். இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளுக்கு ஏற்றவாறு தான் நம்ம நடவடிக்கைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவன் ஒரு கொடூரமான ஆளு, அப்படி நான் பதறிப்போ ஓட போகிறேன் அப்படி சொல்லக்கூடிய இறைவன் இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது ஒரு நோன்பு விஷயம் வச்சுக்கிறோங்க. இப்போ ஹஜ்ஜு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ ஹஜ்ஜுக்காக போகிறவங்க வந்து அந்த தலைமுடிய அந்த அந்த பழிப்பிராணியை அறுத்த பிறகு தான் அந்த இஹ்ராம்லேருந்து விடுபடணும். தலைமுடியெல்லாம் கலைந்து செய்து கொள்ளணும். அப்போ அந்த இது இஸ்லாத்துடைய சட்டம் நமக்கு எல்லாம் விளங்கும். இது குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தில் 196வது வசனத்தில் சொல்கிறான், வலா தஹ்லிகு ரூஸக்கும், உங்களுடைய தலைகளை மலித்து கொள்ள வேண்டாம், ஹத்தா எவ்வளவுகள் ஹதியு மஹல்லஹு, அறுக்கப்படுற பிராணி அதற்குரிய இடத்தை அடையும் வரை நீங்கள் தலையை மலிக்க வேண்டாம். ஃபமன் கானமின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால், அவுபிஹி அதம் மின் ரசிஹி, தலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமையானால் அவன் என்ன செய்யலாம், தலையை முன்னாடி மலித்து கொள்ளலாம். ஃபஃபிதியத்து மின் சியாமின், அப்படி மலித்து கொண்டதற்காக வேண்டி நோன்புங்கிற ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அல்லது சதக்கத்தின் ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும், அவ் நுசுக்கின் ஏதாவது ஒரு பழியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த 296ல் சொல்கிறான். அப்போ இந்த இஹ்ராம் கட்டியவர்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போகிறவங்க வந்து அந்த பழிப்பிராணியுடைய அறுக்கிறதுக்கு முன்னாடி தலையை வந்து மலிக்கக்கூடாது. இது பொதுவான சட்டம். இப்போ ஒரு சம்பவம் நடக்க பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கஅப் இப்னு உஜ்ரான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜிக்கு இருக்கிற பயணத்தில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நெருப்பு மூட்டி ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவர் சமைச்சிக்கிட்டு இருக்கிற பார்க்குறாங்க. பார்த்தா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் என்ன செஞ்சார்னு வரல, அவர் பார்த்தவொன்னே கேட்குறாங்க, எப்போ தலையில் உனக்கு பேன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ சமையல் பண்ணி சொரிஞ்சிக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்குது. அது தெரியுது, கேட்க முடியாதுல்ல. ஒரு ஆள்கிட்ட பார்த்துட்டு என்ன பேன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவருடைய அந்த சைகை மூலம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இவர் தலையில் பேன் இருக்குன்னு, வகையில் இதெல்லாம் வராது, இதெல்லாம் சாதாரண பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த மனிதரை பார்த்து என்ன செய்கிறாங்க, நீ வந்து உனக்கு யூதிக்க ஹவா முராசிக்க, உன் தலையுடைய பேன் வந்து உனக்கு தொல்லைப்படுத்துதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. ஏதோ ஒன்று செஞ்சுருக்காரு, அந்த தலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை காட்டும் விதமாக ஏதோ ஒரு காரியத்தை அவர் செஞ்சுருக்காரு. என்ன காரியம்னு வரல, ஏதோ ஒன்று செய்ய போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஆமாங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆஹா உனக்கு நீ உடனே தலையை மலிச்சிடலாமே, பேன் தொந்தரோடு நீ எப்படி அங்கே போவ, பேனுங்கிற பெரிய விஷயமா, பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் அரிப்பை தாங்கிக்கிட்டு போயிட்டு வந்து என்ன செய்யலாம், ஒரு 2 நாள் 3 நாள் அஜ்ஜ முடிய போகுது, அதுக்கு பிறகு செஞ்சுக்கலாம். ரசூல் என்ன செய்கிறாங்க, உடனே அந்த தலை மலிக்கிற ஆளை கூப்பிடு, தலையை மலின்னு உத்தரவு கூட போடலை. ஹல்லாக்குன்னா அந்த அந்த நாவிதரை முடி மலிக்கக்கூடியவரை அழைத்து வர சொல்லி இவருக்கு முதல் மொட்டை அடிச்சு விடு, இவர் பேன் தொழிலில் கஷ்டப்படுறாரு என்று சொல்லி ரசூலுல்லாவை நின்று ஒருத்தர், ஒரு தோழர், அப்படி பிரபல்யமான தோழரும் கிடையாது. கஅப் இப்னு உஜ்ராங்கிறது நான் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்படியான ரொம்ப அரிதாக வரக்கூடிய தோழர்களில் ஒரு ஆள் தான் அபூபக்கர், உமர் மாதிரி ஒரு நெருக்கமான ஆளுக்காக ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க, சிரத்தை எடுத்தாங்க, ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அதை கூட ஒரு நண்பர்னு செஞ்சாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இவர் ஒரு தோழர், அவ்வளோதான், சிலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பேனால் வர்ற சின்ன தொல்லையை கூட நீ தாங்கி கொள்ள வேண்டியது கிடையாது, மொட்டை அடித்து விட்ரு, முட்டையை பெஞ்சு தான் அடிக்கணும், எஹ்ராம்லாம் முடிச்சு குர்பானிலாம் கொடுத்த பிறகு தான் செய்யணும். ஆனால் நீ வந்து தலையில் நீ வந்து உனக்கு அந்த பூச்சிகளாக ஒரு தொல்லை ஏற்படுதுன்னு சொன்னால் நீ சீக்கிரமே செஞ்சுக்கன்னு உத்தரவு போடாமல் அவங்களே ஒரு முடிவு வெட்டக்கூடிய ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லி இவருக்கு முட்டையை போடுன்னு சொல்லி இப்போ அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சிரு, நோன்பு வைக்கிறது, சதக்கா கொடுக்குற தர்மத்தை செஞ்சிருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்னு புகாரியில் 5665 பார்க்குறோம். அப்போ இந்த மார்க்கம் இதையெல்லாம் கவனிக்குதுன்னு கேட்டால், உங்களுக்கு தலையில் ஏதாவது தொல்லை இருந்தால் நீங்கள் தலையை மலிக்கலாம் நல்லா சொல்கிறான். தொல்லைன்னா என்ன தொல்லை, பாரதூரமான தொல்லை இல்லை, சின்ன ஒரு பூச்சினால் வரக்கூடிய ஒரு அரிப்பு மாதிரி உள்ள விஷயந்தான். இதுக்கு கூட நீ வந்து அந்த மொட்டை அடித்தா பேன் வராதுல்ல, பேனால் ஒரு தொல்லை இருக்கும்னு சொன்னால் மொத்தமாக வலிச்சு போட்டாங்கன்னா அந்த பேன் தொல்லை இருக்காது. அப்போ நீ பேனால் பூச்சினால் நீங்கள் தலையில் வர்ற பூச்சினால் சிரமப்படுகிறாய், அதனால் என்ன செஞ்சிரு, மலித்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வும் என்ன செய்யறான், தலையில் ஒரு தொல்லை இருந்தால் நீங்கள் வந்து அதை தலையை மலித்து முன்னாடியே மலித்து கொள்ளலாம், தலையை பின்னாடி தான் மலிக்கணும்னு சட்டத்தையும் போட்டுட்டு சலுகை யாருக்கெல்லாம் கொடுக்குது,
ஒன்றுமில்லாத இருக்கிற சலுகை தேவையில்லாத விஷயம், நம்மளே சமாளிச்சுட்டு தான் இருப்போம். அப்போ அது அப்படி இல்லாமல் இந்த மார்க்கத்தின் பெயரால் நான் வந்து சிரமம் நீ பற்றக்கூடாது, தலையை மலிக்கக்கூட நான் ஆர்டர் போட்டேன். அப்போ தொல்லையாக இருக்கும்போது என்ன செய்யும், உனக்கு என்னடா இந்த முடி பெரிய சிரமமாக இருக்க, எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். சட்டம் குறுக்க நிற்கும். அப்படி நிற்காது இந்த சட்டம். இஸ்லாம் அல்லாவுடைய சட்டம், அளவற்ற அல்லாஹ்வுடைய சட்டம் வந்து அப்படி உங்களுக்கு குறுக்க நிற்காது என்பதை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். இது வந்து புகாரில் 5665 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் மாலிக் இப்னு ஹுவைரிஸ்னு ஒரு சஹாபி, இவர் தான் நம்ம இவருடைய ஹதீஸை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். எதுக்கு பயன்படுத்துவோம்? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, இவர் தான் அறிவிப்பார். சல்லு கமா ரஅய்து முனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள், நபி வழியில் தான் தொழணும் என்பதற்கு இவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸை தான் நம்ம ஆதாரமாக காட்டுவோம். இது ஒரு சின்ன துணுக்கானா அந்த ஹதீஸில், பெரிய ஹதீஸ் இது. அந்த என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள்ன்ற வாசகம் இருக்குது, அது கடைசியாக வரக்கூடிய சின்ன ஒரு துணுக்கு. முழு ஹதீஸ் எடுத்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சம்பவமே அதில் அடங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி ஒரு இந்த மார்க்கம் அருளான மார்க்கம், ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிற மார்க்கம் என்பதை அதில் கற்றுத்தர்றாங்க. எப்படி தர்றாங்கன்னு கேட்டால், இந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ்ங்கிற சஹாபியும் இன்னும் சில பேரும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தங்குறாங்க. வெளியூர்காரங்க இவங்க வெளியூர்லேருந்து வந்து எதுக்கு தங்குறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை முழுசாக அறிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவியில் இந்த திண்ணையில் வந்து முசாஃபர் மாதிரி படுத்துருவாங்க, தங்கிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொருடைய செயல், அவங்களுடைய ஒவ்வொரு போதனை, எப்படி தொழுகிறாங்க, எப்படி எல்லாத்தையும் ஒன்று என்ன செய்கிறாங்க கவனிக்க, அதுக்காக வர்றாங்க. அதுக்காக வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் சொல்கிறாரு மாலிக் இப்னு ஹுவைரிஸ் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு நடுத்தர இளைஞர்களாக இருந்தோம். இளைஞர்களாக இருந்து முகமது நபி வந்துட்டார்னு கேள்விப்பட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பத்தாது அறிந்து கொள்ளணுமே, சும்மா ஏற்றுக்கொண்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய அனைத்து விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவில் வந்து நாங்கள் தங்கினோன்னே அகம்னா இந்த இஸ்ரீன யௌமன் வலைலா 20 நாள் வெளியூர்லேருந்து வந்து இந்த மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி 20 நாள் வந்து இங்கே என்ன செய்கிறாங்க, வீடு வாசல் கிடையாது, இப்போ மதரசா கட்டி வச்சுருந்தாங்க, விடுதி கட்டி வச்சுருந்தாங்களா, ஒன்றுமே கிடையாது. யாராவது தெரிஞ்சவங்க ஏதாவது கூப்பிட்டு போவாங்க. போது அந்த ஊர் வழக்கப்படி அந்த அந்த காலத்தில் உள்ள வழக்கம் என்னென்னு கேட்டால், வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட உள்ளதை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல்லாம் கிடையாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் தான் இருக்கும். அதை சகித்து கொண்டு என்ன செய்கிறாங்க வந்து 20 நாள் தங்குறாங்க. அப்போ 20 நாள் சொல்கிறார் இந்த சஹாபி சொல்கிறாரு, இப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பார்கள், சும்மா பயான் பண்ணிட்டு போகிறது மட்டும் வேலையாக இருக்கக்கூடாது, இறக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி இறக்க குணம்னு கேட்டால், இந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க, 20 நாள் ஆச்சு, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும் நம்ம நினைப்பானா இல்லையா, மனுஷன் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் இளைஞராக இருக்கிறாங்க, 20 நாள் இங்கே கிடக்குறாங்க. அப்போ இவங்களை இதுக்கு மேலே தங்க வைக்கக்கூடாது, விரட்டி விட பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன செய்ய, விரட்டி விடுறதுன்னா இதுக்கு அவர்களுக்கு வேறு கடமைகள் ஆசைகள்லாம் இருக்கிறது. மார்க்கத்துக்கு தியாகம் பண்ணுறேன்னு ஒரேடியாக கிடந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைபாடு வந்துடும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் எங்கள் மனைவி மக்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் என்பதை ரசூலை வழங்கி கொண்டார்கள். அந்த முதல் நாள் இருந்த சுறுசுறுப்பு குறைஞ்சிடும்ல, வந்து 10 நாளைக்கு ஆகுன்னு இருப்பாங்க. அப்புறம் போக ஒரு மாதிரியாக டல்லாகலாம் அவரை பார்த்துவிட்டு, இவங்களுக்கு இனிமேல் நாட்டம் குறைஞ்சிருச்சு, வீட்டு யாவும் வந்துருச்சு இவங்களுக்கு அப்படின்னு ரசூல் அப்படியே அந்த ஹதீஸில் வருது. அப்படி விளங்கி கொண்டு அப்புறம் கேட்குறாங்க, சரிப்பா நீங்கள் யார் வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் வந்துருக்கிறீங்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போ தான் விசாரிக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. இவங்க விவரத்தெல்லாம் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் இருக்க வேணாம், போங்க, கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும், கற்றுக்கிறங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பொண்டாட்டி செய்கிற கடமைலாம் விட்டுறக்கூடாது, வீட்டுக்கு செய்கிற கடமையில அவன் கற்றுக்கிற வேண்டியது தான். ஒரு அளவு கற்றுக்கிட்டீங்கன்னா போயிட்டே இருங்க, அங்கேருந்து கற்றுக்கிறங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி மனைவி மக்களுக்கு செய்கிற கடமைகள்லாம் குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களா இதெல்லாம் கவனிக்கிறாங்க. பாருங்கள், ஏன் கவனிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுக்கு ஏற்றவாறு தான் அவங்க சிந்திக்கணும். இது அளவற்ற அருளாளனா உள்ளவனாக இருந்தால் இதெல்லாம் கவனிப்பானா இல்லையா, கவனிக்கிறது விரும்புவானா இல்லையா. அதனால என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய முக வாட்டத்தை பார்த்து கொண்டே இவங்களுக்கு இனிமேல் இழுக்காது வண்டி என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. விஷயத்தை சொன்னோன்னே இருஜுவில் அகலிக்கும், நீங்கள் வீடுகளை நோக்கி போங்க. அவங்க அழைக்கவும் இல்லை, தங்குறதுக்கு இஸ்லாத்துக்கு அழைச்சாங்க, வந்து தங்குங்க, வீடு வாசலாம் விட்டு தங்க அழைக்க அவங்களாம் வர்றாங்க.
அவங்களும் அந்த கூட ரசூல் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இவங்க மார்க்க ஆர்வத்தில் வந்து இருக்கிறாங்க, ஆனால் மனசெல்லாம் வேற மாதிரி இப்போ இருக்கிறது. வேற மனிதனுக்குரிய ஆசாபாசங்கள் அவங்களுக்கும் இருக்கிறது. அதை தியாகம் செய்கிறது 10 நாள் 20 நாளைக்கு சும்மா இருப்பாங்க கூட. இந்த சின்ன சின்ன சுகங்களை கூட விட்டுறக்கூடாது. நம்ம வருஷக்கணக்கில் வெளிநாட்டில் இருக்கிறாங்களே, 20 நாளைக்கு இருக்க இயலாதா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக 5 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அதை கூட சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சரின்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் 20 நாளைக்கே சகிக்க மாட்டேங்கிறாங்க. சரியில்லை போ, நீ மனைவி மக்களை பிரிஞ்சு 20 நாள் ஆச்சுல, அதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது ஓடுன்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும். வெளிநாட்டில் இருந்து சிரமத்துக்காக போய் அவங்க இருந்துட்டா கூட அவங்க மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும், மனசெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். அவங்க பிள்ளையின் மீது, அவங்க மனைவியின் மீது, அவங்க தாய் தந்தையின் மீது தான் அதெல்லாம் இருக்கும். தியாகம் பண்ணுறாங்க. நீ உலகத்துக்கு உன் விஷயத்துக்கு செஞ்சுட்டு போ, அது வேறு விஷயம். இன்பேரில் மார்க்கத்திற்காக வேண்டி நீ இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி நீ செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர்றாங்க. இதுக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் ஒளிந்திருக்கிறது. இன்னும் இது குறித்த பல விஷயங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம்.